வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு அனுபவம் பேசுகிறது பகுதியில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக திருக்குறள் கற்பித்து வரும் பேராசிரியர் கடந்த 25 ஆண்டுகளாக வலைப்பதிவுகள் மூலமாக தமிழை பரப்பியும் எண்ணற்ற மொழிபெயர்ப்பு படைப்புகளை படைத்தும் 10,000 வாசகர்களுக்கு மேலாக பயன்பெறும் குறள் நெறி, குறள் முழக்கம் மற்றும் திருக்குறள் எக்ஸ்பிரஸ் இதழ்களை நடத்தி வரும் தமிழறிஞர்களில் தனி சிறப்பு வாய்ந்த செந்தமிழ் காவலர் பேராசிரியர் சி. இலக்குவனார் அவர்களின் புதல்வன் மதிப்பிற்குரிய ஐயா திரு மறைமலை இலக்குவனார் அவர்கள் இன்றைக்கும் திருக்குறள் ஏன் அவசியம் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார். பேராசிரியர் ஐயா திரு மறைமலை இலக்குவனார் அவர்கள் சமீபத்தில் திருக்குறளின் தனித்துவத்தை விளக்கும் ஆய்வு நூலான கிளிம்சஸ் ஆஃப் திருக்குறள் மற்றும் திருக்குறளின் தமிழுடன் கூடிய எளிமையான ஆங்கில மொழிபெயர்ப்பு நூலான திருக்குறளின் இங்கிலீஷ் புத்தகத்தையும் எழுதியுள்ளார். இதை வாங்க வேண்டுபவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம். முன் எப்போதை விட இப்போது திருக்குறளின் தேவை மிக மிக அதிகமாகிவிட்டது. திருக்குறள் என்றைக்குமே தேவைதான், படைக்கப்பட்ட காலத்திலும் சரி. இந்த 2055 ஆண்டு காலமாக தமிழர் வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஒரு தனி சிறந்த அறநூல். தமிழர்களுக்கு மட்டுமா, இல்லை இந்தியர்களுக்கு மட்டுமா, இல்லை ஆசிரியர்களுக்கு மட்டுமா, மனித இனத்துக்கே உரிய அறநூல். அது என்ன அப்படி வலியுறுத்துகின்றது, என்ன இந்த காலத்துக்கு தேவை என்று கேட்டால், இங்கேயே பார்த்தால் பொல்லாங்கு செய்திகள், வன்கொலை, வல்லுறவு, கொள்ளை, கொலை என்று வன்முறை செயல்கள் நம்முடைய செவியை நோக செய்கின்றன. தொலைக்காட்சியிலே பார்ப்பதற்கு கண்கள் கூசுகின்றன. இந்த அளவுக்கா மனித இனம் அறத்திலிருந்து பிறழ்ந்து விட்டது, விலகிவிட்டது என்று நமக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது. ஆக நமக்கு இந்த அறநெறி உணர்த்துகின்ற அறவுணர்வு கல்வி, மாரல் எஜுகேஷன் என்கிறார்களே, அந்த அறவுணர்வு கல்வி பாடத்திட்டத்திலே தேவையில்லை என்று கருதிவிட்டோம். பள்ளியிலும் அதை சொல்வதற்கு நேரமும் இல்லை. ஆக இவர்கள் தான் சொல்ல வேண்டும், அவர்கள் தான் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் இல்லை. நாமே உணர்ந்து கொள்ள, நம்முடைய பெற்றோர் வழி தெரிந்து கொள்ள, நம்முடைய குடும்பத்தினர்களுக்கு பரிமாறிக்கொள்ள நமக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற வழிகாட்டி நூல் திருக்குறள். அறம் என்றால் என்ன என்பதற்கு வள்ளுவரை போல உலகத்தில் எந்த அறநூல்லையும் இவ்வளோ எளிமையாக ஒரு விளக்கம் சொன்னதே இல்லை. மனத்துக்கண் மாசு இலனாதல் அனைத்து அரண். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருந்தால் போதும், இதுதான் என்று இவ்வளவு எளிமைப்படுத்தி அறம் என்றால் இதுதான் என்று வலியுறுத்திய ஒரே அறநூல் வள்ளுவருடைய அறநூல் தான். இல்லை, இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறேன். அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இன்னான்கும் இழுக்காய் என்றது அறம். அறம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் என்ன விளக்க வேண்டும் என்று சொல்கின்றார். முதல்ல அழுக்காரை விளக்க வேண்டும். இந்த அழுக்காறு தான் இன்னைக்கு தொலைக்காட்சி நெடுந்தொடரெல்லாம் கதாநாயக வடிவம் பெற்றிருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் அழுக்காறு, ஒருவர் மீது ஒருவர் பொறாமை, ஒருவருக்கு ஒருவர் போட்டி. நான் உன்னை குழி தோண்டி புதைத்து விடுகின்றேன் பார், நான் உன்னை அழித்து விடுகின்றேன் பார் என்று அழுக்காறு தான் இன்னைக்கு நெடுந்தொடருக்கே கருப்புற அழுக்காறு தான். அந்த அழுக்காறு எப்படி சொல்றீங்களோ அதுதான் அந்த நெடுந்தொடருடைய வேறுபாடு. அதனால அழுக்காறு இல்லாமல் இருக்கதான் ஆகும். அப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? அவா, வெகுளி, இன்னாச்சல் இல்லாம இன்றைக்கு நடைமுறைகளாகிவிட்டன. இதற்கெடுத்தாலும் அது வேண்டும் இது வேண்டும் என்று நமக்கு தேவையும் தகுதியும் இல்லாததற்கு ஆசைப்படுவது ஒரு பக்கம். அடுத்தவர்களை எரிந்து விடுறதுல எவன் ஏமாந்தாலும் அவன் மேலே எரிந்து விடலாம் என்று அதில் தப்பித்துக்கொள்ளும் மார்க்கத்தோடு யாரிடமாவது எரிந்து விடுவது தன்னுடைய மேட்டுமைத்தனத்தை காட்டிக் கொள்கின்ற அந்த திரை இன்னொரு பக்கம். இதெல்லாம் தேவைதானா, இதை தவிர்க்க வேண்டாமா என்றுதான் வள்ளுவர் நமக்கு அறிவுரை சொல்லுகின்றார். அந்த வகையில் அறத்திற்கு ஒரு வழிகாட்டியாக அந்த அறமும் இந்த துறையில் தான் அறத்தோடு இருக்க வேண்டும் என்று எதுவாக இருந்தாலும், வணிகமாக இருந்தாலும் அறிவியலாக இருந்தாலும்
அல்லது அமைச்சர்களாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் அறம் சார்ந்து இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரு தலைசிறந்த அறநூல் திருக்குறள். நாம் சேர்ந்து படிப்பது திருக்குறளை மிகச் சிறப்பாக இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4 பேர் சேர்ந்து வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கின்றார், என்ன புதுமையாக இருக்கின்றது, எப்படி தேவை என்ன நினைத்து பார்க்கலாம். ஒரு உதாரணத்தோடு நான் என் உரையை முடிக்கின்றேன். அடிக்கடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் நல்ல மனசு, உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுங்க, நல்லது தான் நடக்கும், நீ நல்லவங்க, நல்லதாக நடக்கும், உங்கள் நல்ல மனசுக்கெல்லாம் நல்லது நடக்கும். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நினைச்சு பாருங்க, இது எவ்வளோ பொய்யான ஒரு உரை பாருங்க. இப்போ இயேசுநாதர் கெட்டதாக நினைச்சாரு, சிலுவையில் அறையிலையா? முகமது நபி யார் கெட்டது நினைச்சாரு? கல்லெடு தெரியலையா? சாக்ரட்டிஸ் ஏதாவது கெட்டதாக நினைச்சாரா? அவர் நல்ல மனசு கிடையாதா? நச்சுக்கோப்பை கொடுக்கலையா? அப்போ நல்லது நினைச்சா நல்லது நினைச்சு காந்தி என்ன கெட்டது நினைச்சாரா? துப்பாக்கி பதம் பார்க்கலையா? அப்போ வரலாறு யாருக்குங்க நல்லது நினைச்சு நல்லது நடந்திருக்கு? இவ்வளோ பச்சை போய் சொல்லிருக்கலையோ, நீங்கள் நல்லவங்க, நல்ல மனசு, நல்லது நடக்கும். வள்ளுவர் சொல்றாரு, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. அப்படியெல்லாம் நீங்க உறுதியாக சொல்லிட முடியாது. உலகம் எப்படி இருக்குன்னா, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியால் கேடும் நினைக்கப்படும். எதுக்கெடுத்தோம் தீமையும் புல்லாங்கு செயல்களும் போட்டியும் பொறாமையும் வாது சூது நிறைஞ்சவெல்லாம் ரொம்ப மிக நன்றாக வசதியா எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கான். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கம் மேலும் மேலும் செல்வ செய்யுது. செவ்வியான் கேடு நல்ல மனசு, நம்ம சொல்ற மாதிரி ஈயெறுப்புக்கு கூட தீங்கு நினைக்காத மனசு, எல்லாருக்கும் உதவுற மனசு, எல்லாரோடையும் பகிர்ந்து கொள்கின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் அவர்களுக்கு கேடும் நடக்கின்றது. அதனால அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் போது ஆராயப்படும்ங்கிறார் வள்ளுவர். அதனால நல்லது நினைச்சா நல்லது நடக்கும்னு அந்த உத்தரவாதத்தோட வேண்டாம், நல்லது நடக்காட்டியே நல்லது நம்ம நினைக்க வேண்டும். அதான் மேலுலகம் இல்லைன்னு இதழே நினைக்கிறார். நீ கொடுக்கறதுனால தர்மம் தலை காக்கும் அப்படிலாம் இல்லை, தலை காக்காம கூட இருக்கலாம், ஆனாலும் நீ கொடுக்கணும். ஆக நல்லது நடக்காட்டியும் நல்லது செய்யணும் அப்படின்னு எந்த அறநூலும் நமக்கு எடுத்து சொல்லலை. அது சொல்றது யதார்த்தமா நடைமுறையில் இருப்பது சொல்லுகின்ற வகையில் சொல்லுகின்ற ஒரு ஒப்பற்ற, நாமெல்லாம் அது ஒன்றும் பெரிய கம்பராமாயணமோ அல்லது ஒரு பெரிய புராணமோ இல்லை, அது எளிமைய 2 வரிகளில் சொல்லப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிகாட்டி நூல் என்று கருதுங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு இடத்த நீங்கள் ஒரு 4-5 பேர் நீங்கள் குழுவுங்க, உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஒரு 10 குறள் எடுத்துங்க. இன்றைய வாழ்க்கை பொருத்தத்தோடு அதை ஆய்ந்து பாருங்கள். அதுக்கு உங்கள் வாழ்க்கை நிகழ்ச்சிகளோ வரலாற்று நிகழ்ச்சிகளோ கூட சொல்லலாம். இதுபோல் இந்த குறள் வட்டம் அமைத்து நீங்கள் சிந்திக்க தொடங்கினால் உண்மையிலேயே இந்த அறக்கருத்துக்கள் பரவும், இந்த தீமைகள் எல்லாம் தானாக முடியும். அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம்.